அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது அதிசயங்கள் நிறைந்த நேரடியாக வழிபட முடியாத மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில் வரலாறு. அது என்ன? நேரடியாக வழிபட முடியாத காமாட்சி அம்மன் காரணம் என்ன? இக்காணொளியை அனைவரும் முழுமையாக கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டியில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் மூங்கிலணை காமாட்சி அம்மன் திருத்தலம் அமைந்துள்ளது. கோவில் வரலாறு: அசுரனை அழித்த அன்னை தனது ஆக்ரோசத்தையும் தகிப்பையும் தணிக்கும் விதமாக வனத்தில் தவம் மேற்கொண்டார். அப்போது மாடு மேய்க்கும் சிறுவன் அன்னையை எதிர்பாராத விதமாக பார்க்க நேரிட்டது. ஒளிப்பிழம்பாய் ஜொலித்த அன்னையின் ஜோதி அவனது கண் பார்வையை பறித்தது. இதை அறிந்த அப்பகுதி மலையடிவார மக்கள் அச்சமடைந்தனர். அப்போது வானில் ஒரு அசுரரி ஒலித்தது. அதில் அசுரனை அழித்த ஆக்ரோசம் நீங்க தவமிருக்கிறேன் என்று அன்னை கூறினார். எனவே என்னை நேரடியாக வழிபட வேண்டாம். சில நாட்களில் மஞ்சளாற்று வெள்ளத்தில் பெட்டி ஒன்று மிதந்து வரும். அதை கைகளால் தொடாமல் மூங்கில் புதர் கொண்டு அணையிட்டு புற்களால் ஏந்திச் சென்று வழிபடுங்கள். சிறுவனின் கண் பார்வையும் திரும்பும் என்று அந்த குரல் ஒலித்தது. அதன்படி குச்சி வீடு அமைத்து பெட்டியை கற்ப கிரகத்தில் வைத்து பூட்டினர். அம்மன் தவவிரத தகிப்பு நிலையில் உள்ளதால் மூலவரின் நேரடி வழிபாடு இங்கு கிடையாது. கதவின் முன்பாக நாகபீடம் அமைத்து சூலாயுதத்தையே அம்மனாக பாவித்து மாலையிட்டு பூஜை செய்யப்படுகின்றது. எனவே இந்த திருக்கோவில் கதவு கோவில் என்றும் அழைக்கப்படுகின்றது. மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில் காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்று விளங்குவது இந்த தலம். இந்த காமாட்சி அம்மனை தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பலர் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். குலதெய்வம் எதுவென்று தெரியாதவர்கள் இந்த அம்மனை நினைத்து குலதெய்வமாக வழிபடலாம். ஆலயத்திற்கு வந்து குடும்பத்தினர் அனைவரும் இந்த அம்மனிடம் வேண்டி வரங்கள் பெற்று செல்லலாம். இந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்து நெய் ஊற்றி மனமுருகி வேண்டி சென்றால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம். திருமணம் தடைபடும் பெண்கள் இவ்வாலயத்தில் பூ முடித்து பார்த்து உத்தரவு பெற்று திருமணம் நிச்சயிக்கின்றனர். குறிப்பாக குழந்தை பேறு இல்லாதோர் அதிகம் பேர் வருகின்றனர். அவர்கள் தங்களது புடவை முந்தானையை கிழித்து கோவில் வளாகத்தில் உள்ள வில்வ மரக் கிளையில் தொட்டில் கட்டி செல்வார்கள். குழந்தை பிறந்த பின் குழந்தையை கரும்பு தொட்டிலில் படுக்க வைத்து தம்பதி இருவரும் சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். அதே போல திருவிழாவின் போது ஏராளமானோர் அக்னி சட்டி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். இந்தியாவிலேயே பல்வேறு கோவில்களில் பின்பற்றப்படாத நடைமுறைகளும் பழக்கமும் இக்கோவிலில் நடைமுறையில் உள்ளது. இங்கு மூலவருக்கோ உற்சவருக்கோ சிலை கிடையாது. அடைத்த கதவுக்கே 3 கால பூஜை நடைபெறும். கருவறை கோபுரமோ ராஜகோபுரமோ இல்லை. குச்சிப்புல் கோபுரமே அமைக்கப்பட்டு உள்ளது. கண்ணை கட்டிக்கொண்டு வருடந்தோறும் குச்சிப்புல் கூரை வேயப்படுவது அதிசயம். கோவிலில் அணையா நெய் விளக்குகள் 2 உள்ளன. 24 மணி நேரமும் எரிந்து கொண்டே இருக்கும். மாசி திருவிழாவின் போது பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தும் நெய் 50க்கும் மேற்பட்ட பானைகளில் நிறையும். மற்றுமொரு அதிசயமாக காணிக்கையாக கொடுத்த நெய்யில் ஈயோ எறும்போ மொய்க்காது. நெய்யை உணவு சமைப்பதற்கு பயன்படுத்துவது இல்லை. சாப்பிடக்கூடாது. விளக்குகளுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. பூஜையின் போது தேங்காய் உடைக்கப்படுவது இல்லை. வாழைப்பழம் உரிக்கப்படுவது இல்லை. உடைக்காத தேங்காயும் உரிக்காத வாழைப்பழமும் படைக்கப்படுகிறது. பூஜை மண்டபத்தின் மேல் கவுளிக்குறி சின்னம் உள்ளது. காஞ்சிபுரம் போன்று இங்கும் கவுளிக்குறி கேட்பது வழக்கம். ஆடி முதல் 3 நாள் மஞ்சளாற்றில் இருந்து பூஜை பொருள் அடங்கிய பல்லைய கூடை தேவராட்டத்துடன் வருவது வித்தியாசமான நடைமுறை. குச்சப்புல் கோபுர தரிசனம் செய்வது சிறப்பு. இதற்காக தனி மேடை அமைக்கப்பட்டுள்ளது. சுவாமிக்கு அன்ன நெய்வேத்தியம் கிடையாது. துள்ளு மாவே சிறந்த நெய்வேத்தியமாக படைக்கப்பட்டு வருகிறது. கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள்: மகா சிவராத்திரி முதல் 8 நாட்களுக்கு இங்கு திருவிழா களை கட்டும். மேலும் ஆடி மாதம் முதல் 3 நாட்கள் ஆடி பள்ளைய திருவிழாவும் இத்தலத்தின் சிறப்பு. தொடர்ந்து சித்திரை வருடப்பிறப்பு, விஜயதசமி, தைப்பொங்கல், கார்த்திகை திருநாள் உள்ளிட்ட நாட்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். மதிய நேரத்தில் இக்கோவிலில் நடை சாத்தப்படுவதில்லை. இதனால் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை தொடர்ந்து அம்மனை தரிசனம் செய்யலாம். என்ன நேயர்களே, இக்காணொளியினை அனைவரும் கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இத்தகைய சிறப்புமிக்க அதிசயங்கள் நிறைந்த மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில் தலத்திற்கு நாமும் ஒருமுறையாவது சென்று அம்மனின் அருளை பெற்று வரவேண்டும் என்று கூறுகின்றேன். இக்காணொளி பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். இக்காணொளியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.